இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசை கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. 500 பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்க தான். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. கரூரில் நடந்த அந்த துயரம் தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. 41 உயிர்கள் பறிபோயிருக்கு, குழந்தைகள், பெண்கள் உட்பட. விஜயை பார்க்க வந்த அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள், குழந்தைகள்லாம் அவங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க கூட்ட நெரிசல் காரணமாக. இந்த அளவுக்கு மோசமான முறையில் ஒரு பொலிட்டிக்கல் ரேலியை கண்டக்ட் பண்ண முடியுமா, நடத்த முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. இது வரைக்கும் அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததில்லை. பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் கூடியிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான ஒரு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் இல்லாமல் அது முடிந்திருக்கிறது. ஆனால் ஒரு 27,000 பேர் கூடின ஒரு கூட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு என்பது கரூரில் நடந்திருக்கு அப்படின்னும்போது இது குறித்து பல்வேறு விவாதங்கள், பல்வேறு கேள்விகள் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். பலரும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தமிழக அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் குற்றம் சாட்டி இருக்கிறார். அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. அதே போல் அரசாங்கமும் விஜய் மீது தான் தவறு இருக்கிறது, அவர் தான் 4 மணி நேரம் லேட்டாக வந்தார், அவங்க எந்த விதமான ஒரு நாம்ஸையும் ஃபாலோ பண்ணல, எல்லாத்தையும் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளும் அரசாங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் இதில் யார் பொறுப்பு அப்படின்ற அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ எதிர்பார்த்து இந்த ஊடகங்களை நடத்தவில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு தான் இந்த ஊடகங்கள் என்பது செயல்படுகிறது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது களத்துக்கே போய் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுது அப்படின்னா அதற்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு தான் காரணம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டம், ஒரு பிரச்சாரம் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அத்தனை விஷயங்களும் கரூரில் அரங்கேறி இருக்கிறது. ஃப்ரம் த ஸ்டார்ட், ஃப்ரம் த பிகினிங், அந்த கூட்டம் அதை பிளான் பண்ணது, அதை ஆர்கனைஸ் பண்ணது, அந்த இடத்தை தேர்வு செய்தது, அந்த இடத்துல நாங்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணது, அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது, எல்லாமே கோளாறாக தான் இருக்கிறது. அவங்க பந்தோபஸ்த் போட்டது, அதுக்கப்புறம் அங்கே அவ்வளோ கூட்டம் சேர்ந்ததுக்கு பிறகு காவல்துறையினர் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது, எல்லாமே பிரச்சனையாக மாறி இருக்கிறது, எல்லாமே பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பறிபோயிருக்கிறது. முதல்ல இதற்கு யார் காரணம் அப்படின்னா அந்த தாவேகா கட்சியினர். அந்த கட்சியில் ஒரு டிசிப்ளின் இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் அந்த முதல் மாநாடு நடத்தின உடனே தான் இவ்வளவு கூட்டம் அவருக்கு திரளுதா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க நடத்தின மாநாடுகளில் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது வந்திருக்கிறது. அப்போ விஜய்க்கு இவ்வளவு மாஸ் இருக்குது, அப்போ அவர் போகக்கூடிய இடத்துலலாம் அவருக்கு கூட்டம் சேரும் அப்படின்றத இனிமேல்ட்டும் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். ஆனால் தாவேகாவினருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் என்பது அவர் பிரச்சாரத்தை கேட்கறதுக்காக ஒரு மணி நேரம் முன்னாடி வரல, அவங்க காலையிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டும். எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா அந்த கூட்டம் தான் விஜய்க்கான ஒரு பலம், அதுதான் அவருடைய அரசியல். அந்த கூட்டத்தை காட்டி மிரட்டி தான் தனக்கான செல்வாக்கு இவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு அந்த மைண்டை மாற்றுவதற்கான ஒட்டுமொத்த அவருடைய அந்த கட்டமைப்பே அவருக்கு வருகின்ற அந்த கூட்டத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அவருடைய அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக அவருக்கு வருகின்ற அந்த இளைஞர்களுடைய கூட்டத்தில் தான் அடங்கி இருக்கிறது அப்படின்றது தான் இதோடைய அடிப்படை. இந்த இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும், அவங்கள டிசிப்ளின் பண்ணணும், அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பலரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் அவர் ஒரு திரை நட்சத்திரமாக இருப்பதால் அவரை பார்க்க வருகின்ற கூட்டம் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவர் என்ன பேச போறாரு, அரசியல் ரீதியாக என்ன சொல்ல போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அவரை நேரடியாக பார்த்து விட வேண்டும் அப்படின்றது தான் வந்து பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பல பேர் கரூர்லேருந்து வீட்டில் இருந்தவங்க, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு, நம்ம ஊருக்கு விஜய் வராரு, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. விஜய் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவல்துறை அனுமதி வழங்கிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த வேலுசாமிபுரம், நேரில் போய் பார்த்தா நமக்கு தெரியுது. அந்த இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்ணார்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அந்த கூட்டத்தினால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான அத்தனை காரணிகளும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு பக்கம் டிச் இருக்கு, அந்த காவால விழுந்துருவாங்க. அந்த காவாவும் ரொம்ப ஆழமாக இருக்குது, அதையும் வந்து அவங்க தகரம் போட்டுலாம் அடிச்சிருக்காங்க, அதுவும் வந்து உடச்சிக்கிட்டு போயிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் பிரச்சாரம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு விஜய் தரப்பில் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய தவறு. அந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுத்தது அதை விட மிகப்பெரிய தவறு. ஏன்னா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும், கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை நம்ம கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரெச்சில் கொண்டு போய் அவங்கள விட்டோம்னா இது பிரச்சனையாக மாறும் அப்படின்றது கூட வந்து அவங்க யோசிக்கலையா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்க தரப்பில் விஜய் வந்து 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் கேட்டார், ஆனால் அங்கே வந்தது 25,000 பேர். 10,000 பேர் வந்தால் கூட, 5,000 பேர் வந்தால் கூட விஜயோடைய க்ரௌட் அப்படின்றது வந்து அந்த க்ரௌடு ப்ரொஃபைலே வந்து டிஃப்ரெண்ட்டு. அவங்க எல்லாருமே வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு விஜயை பார்க்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. அதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி. அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு க்ரௌட் அங்கே கூடுது அப்படின்னும் போது அதை சரி பண்ணுறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தவேக கட்சியினர் தவறிட்டாங்க. வாலண்டியர்ஸ் போட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசாக அவங்க கிரவுண்டில் இருந்து பெரிய அளவில் அவங்க வந்து வேலை செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களால முடியல. ஏன்னா காலையிலேருந்து கூட்டம் நிற்கிது அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு ரெகுலேஷன் பண்ணாலும், என்ன மாதிரியான ஒரு இது பண்ணாலும், விஜய் வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டம் அலைமோதி கொண்டு இருப்பது அப்படின்றத கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் நாமக்கல்லேருந்து கிளம்பிட்டார். 8:45 மணிக்கு நான் வந்து நாமக்கல்லில் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே 8:45 மணிக்கு தான் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டமும் அங்கே நின்றுட்டுருக்கு. நாமக்கல்லில் இதை விட அதிகமான கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. டீஹைட்ரேஷன், மக்கள் வந்து வெயிலில் நிற்கிறாங்க, நீர் சத்து குறையுது. எல்லா கூட்டங்கள்லையும் வந்து மக்கள் வந்து அப்படியே மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க அப்படின்னும் போது இது எல்லாமே யோசிச்சிருந்துருக்கணும். ஒரு டைம் சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி தான் அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கே வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இது எல்லாமே ஒரு காரணங்களாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு டிலே ஆனதுக்கும் இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கும் வந்து இவங்களுடைய பிளானிங்கில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நாமக்கல்லேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்புறாரு 2:30 மணிக்கு. 8:45க்கு நாமக்கல்ல பேசுவாருன்னாங்க, 2:30 மணிக்கு பேசுகிறாரு. 2:30 மணிக்கு அங்கேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஒரு 40 நிமிஷம் தான் ஆகும் கரூர்லேருந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு போகிறதுக்கு. மிஞ்சி போனால் 1 மணி நேரம் ஆகும். ஃபாஸ்ட்டாக போனால் வந்து இன்னும் சீக்கிரமாக கூட போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்கார்ட்டோடலாம் போனான்னா சீக்கிரமாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கே வந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா அங்கங்கே கூட்டம் நின்று அந்த பஸ்ஸு வந்து ரொம்ப ஊர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. சரி, இது இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் இங்கே வேலுசாமிபுரத்தில் கூடியிருக்கக்கூடிய மக்கள் காலையிலேருந்து கூடியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து அந்த கட்சியோடைய நிர்வாகிகள் ஒரு சில பேர் முன்னாடியே போய் அங்கே மைக்கை பிடிச்சிட்டு அந்த க்ரௌடை கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா பண்ணியிருக்கலாம். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம். அதை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம். அதை யாருமே பண்ணல. விஜய் வராரு, விஜயோடையே பொதுச் செயலாளரும் கூடயே வராரு, ஆதவர்ஜுனாவும் கூடயே வராரு, கட்சியோடைய மற்ற நிர்வாகிகளும் கூட தான் வராங்க. எல்லாருமே ஒரு பேக்கேஜாக தான் வருவாங்க. ஒரு அட்வான்ஸ் யூனிட்டாக முன்னாடியே புஷி ஆனந்தோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ போய் அங்கே என்ன நிலைமை அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து சில முயற்சிகளை பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. பஸ் அப்படியே உள்ளே வருது. போலீஸ் வந்து சொல்கிறாங்க 500 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் நின்று பிரச்சாரம் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அவர் வந்து முடியாது, நம்ம அந்த பாயிண்டில் தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு டிஎஸ்பி சொன்ன உடனே அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அரசாங்கமும் விட்டாங்களா அல்லது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் விட்டாங்களா அப்படின்றது தெரியல. அப்போ இங்கே இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. 10,000 பேர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 27,000 பேர் கூடியிருக்காங்க. ரெண்டாவது அந்த 2 பக்கமும் பைக் எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.
வந்த கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கங்கே பைக்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு மெஸ். அதுக்குள்ளே அந்த பஸ்ஸு போகிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. விஜய் வரதுக்கு முன்னாடியே வந்து நீர் சத்து குறைவாக பல பேர் மயக்கம் அடைகிறாங்க. அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நிலவரம் வந்து அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத காவல்துறை கணிக்க தவறிவிட்டது. சரி, காவல்துறை தான் அதை கணிக்க தவறிச்சு. கூட்டம் நடத்துகிற விஜயுடைய பொறுப்பு என்ன, அவங்க கட்சியினருடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதை கணிக்க தவறிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. விஜயை 1 மணி நேரம் முன்னாடியே வெளியே நிற்க வச்சுட்டு, நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நாங்கள் முதல்ல போய் பார்த்து அங்கே நிலவரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு கூட ஒரு முயற்சி எடுக்கலை யாரும். ஒரு யோசனையும் அதில் இல்லை அப்படின்னும் போது அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வரல. எல்லாரும் விஜயோட வரும்போது உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு என்பது நடக்கிறது. சரி, நீங்கள் அந்த இடத்துல பிளானிங் பண்ணியிருக்கீங்க. பஸ்ஸில் தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பஸ்ஸுக்கிட்ட எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னும் போது அங்கங்கே வந்து எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு என்டையர் ஸ்ட்ரெச்சில் உங்களுடைய பிரச்சாரம் இருக்குது அப்படின்னும் போது பஸ்ஸில் நீங்கள் நின்று பண்ணுறீங்க அப்படின்னும் போது மக்கள் பார்க்கணுன்னு விரும்புவாங்க. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அங்கே எந்த இடத்துலையும் ஒரு எல்இடி ஸ்க்ரீனோ இதுவோ எதுவுமே வைக்கல. இப்போ ஒரு இடத்துல ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி ரைட்டு நம்ம இதில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துடலாம், விஜயை பார்க்கணும் அப்படின்றது தானே அவங்களுடைய நோக்கம். அப்போ அவங்க இங்கே பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு கூட கொஞ்சம் அந்த கூட்டத்தில் ஒரு ரெகுலேஷன் ஆச்சும் வந்திருக்கும். பட் அதையும் அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். உங்களை நம்பி ரசிகர்கள் வராங்க, உங்களை நம்பி மக்கள் வராங்க, உங்களை நம்பி பார்க்குறதுக்கு பெண்கள் வராங்க, குழந்தைகள் வராங்க, வயதானவர்கள் வராங்க. நீங்கள் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள்லாம் வராதிங்க அப்படின்னா கூட அவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். விஜயை பாதுகாக்கணும் அப்படின்றது உங்களுடைய முதல் கட்ட ப்ரையாரிட்டியாக இருக்கிறது. பட் அங்கே வரக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கூடுதல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். விஜயை விட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டிருக்கணும். அந்த செயல்பாட்டிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள். விஜய் திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு சம்பவம், நீங்கள் வந்து அங்கே 10 பேர் இறந்தாங்களா 20 பேர் இறந்தாங்களா இல்லை, உங்கள் கூட்டத்தில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த உடனே டக்குன்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அந்த சிச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா. நிருபர்கள் கேட்குறாங்க, அவர் அப்படியே பேசாமல் போகிறாரு. திருச்சியில் நின்று இந்த மாதிரி என்னுடைய கூட்டத்தில் ஒரு அசாதாரண சூழல் என்பது உருவாயிருச்சு, மக்கள் வந்து இறந்திருக்கிறதா எனக்கு தகவல் வருது, பெண்கள் குழந்தைகள் இறந்திருக்கிறதா எனக்கு தகவல் வருது, இது தொடர்பாக நான் முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளேன், இது தொடர்பாக நான் காவல்துறை உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறேன், எங்களால் முடிஞ்ச அத்தனை ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், அவங்களோட நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கள் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளை நான் ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருக்கேன், அந்த உறவினர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள போய் பார்க்க சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு உறுதுணையாக நிற்க சொல்லியிருக்கேன், எங்கள் கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்றது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 4 வார்த்தை பேச முடியாதா? பேசியிருந்திருக்க வேண்டும். ஆனால் பேசாமல் கடந்து போனது அப்படின்றது வந்து மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறது அப்படின்னும் போது அரசாங்கத்தோடு நாங்கள் நிற்கிறோம், அவங்களோட நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இது டிஎம்கே அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், பாஜக அரசாங்கம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு கிரைசிஸ். அப்போ அந்த கிரைசிஸில் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது காமிக்கணும்ல, ஒரு ஓனர்ஷிப் அப்படின்றது காமிக்கணும்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எடுக்கணும் இல்லையா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தவறியது விஜய் உடைய மிகப்பெரிய தவறு, விஜய் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. கரூருக்கு போயிருக்கும்போது ஊரில் தாவேகா கொடி பறக்குது, ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளிலையோ வீடுகள்லையோ ஒரு தாவேகா ஆள் காணும். ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கோ ஒரு டீ கொடுக்கறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. உங்களுடைய கட்டமைப்பு பெருசாக இருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்து மக்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படின்லாம் பயப்படலாம். ஆனால் கிரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அப்படியே துண்டா எகிரிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் ஒரு அரசியல் கட்சியாக. வேற எந்த கூட்டத்துக்கும் பெண்கள் வந்து அப்படி போக மாட்டாங்க, சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் போக மாட்டாங்க. நான் எவ்வளவோ அரசியல் கட்சி கூட்டத்துக்கெலாம் போயிருக்கேன், அங்கே கூப்பிட்டு வருவாங்க அவங்கள, தானாக நான் போய் பார்த்தே ஆகணும். செல்வராஜ் ஒரு அரசாங்க ஊழியர், டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறாரு. அவருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, அந்த ஃபோன் கான்வர்சேஷன் நாங்களும் வந்து எங்களுடைய இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஏம்மா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, நீ வந்துருமான்னு இவர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அந்தம்மா டவர் இல்லைன்னு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது.
அண்ணா எங்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குமாம்மா, ஆனால் நான் விஜயை பார்க்காம வரமாட்டேமாம்மா அப்படின்னு, நீ வேணால் போய் சாப்பிட்ரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த அந்த எதிர்பார்ப்போடு அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு விஜய் சார்பாக யாருமே போகல அப்படின்றது அவங்க அவங்க காலங்காலத்துக்கு அவங்க மறக்க முடியாது அவங்களால. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, இந்த இனிஷியல் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் பேசுகிறீங்க, பேசும்போது என்ன நடந்துச்சு, ஏன் அங்கேருந்து வந்தோம், எதுக்கு, எந்த இதுக்கும் ஒரு விளக்கம் கிடையாது. ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்றது மேலோங்கி இருக்கிறது. ஏன்னா 3 நாள் கழித்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா கொஞ்சம் கூடுதலான விஷயங்களோட பேசியிருக்கணும், கூடுதலான கிளாரிட்டியோட பேசியிருக்கணும். இதை முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக உங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறது ஒரு பக்கம். ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்களோட நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் குறித்து பேசாமல் போனது அப்படின்றது தாவேகாவினர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. இது தாவேகாவினர் செய்திருக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாமா, இந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணியிருக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு கொடூரமான சம்பவம் நடப்பதிலிருந்து தடுத்து இருக்கலாமா அப்படின்னா வாய்ப்புகள் இருந்திருக்கு, அதற்கான சூழலும் இருந்திருக்கு. அதை செய்திருக்க வேண்டியது காவல்துறை. இந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறது, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த பொறுப்பு என்பது காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதை செய்திருக்க வேண்டும். ஒரு கூட்டம் நடக்குது, அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, 10,000 பேர் வரோம் அப்படின்னு சொன்னாங்க, 10,000 பேருக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு 20 பேர் அப்படின்னு நாங்கள் 500 பேர் அனுப்பிச்சிட்டோம், அவ்வளோதான் எங்களுடைய பணி முடிந்து விட்டது அப்படின்றது கிடையாது இல்லையா. அண்ட் இன்னொன்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது அதிமுக கூட்டம் மாதிரி கிடையாது, இது திமுகவுக்கு வர கூட்டம் மாதிரி கிடையாது, இது பாமகவுக்கு வர கூட்டம் மாதிரி கிடையாது. அப்போ முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கணும், முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும், ஒரு கண்டின்ஜென்சி பிளான் இருந்திருக்கணும். அங்கே எனிதிங் கேன் கோ ராங் அப்படின்ற மனநிலையில் தானே காவல்துறையினர் பிளான் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் காவல்துறையினர் அவங்க கேட்டாங்க, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், 5 பேர் தான் வருவாங்க அப்படின்னா காவல்துறையை அனுப்ப மாட்டிங்களா? ஒரு ஆளுக்கு 20 பேர்னா 5 பேர் வந்தாங்கன்னா அனுப்ப மாட்டிங்களா? 5 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் வேணும் அப்படின்னா போலீஸே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்களா? இங்கே நடக்கக்கூடிய, சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன், சென்னையில் நடக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ போராட்டத்துக்கு அல்லது டிஒய்எஃப்ஐ போராட்டத்துக்கு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டத்துக்கு அவங்க வரது ஒரு 30-40 பேராக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அனுப்பி வைப்பாங்க, 10 பஸ் அனுப்பி வைப்பாங்க. ஆசிரியர்களுடைய போராட்டம், அவங்க சென்னைக்குள்ளே வந்து எங்கேயாச்சும் டிபிஐயில் உட்காந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக எங்கே கோயம்பேடுலேருந்து ஆரம்பித்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லா பாயிண்ட்லையும் போலீஸை போட்டு அவங்கள எப்படியாச்சும் முடக்கி விட வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் செய்வார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காவல்துறையுடைய வேலை என்ன? ஆன்டிசிபேட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது தானே. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் போது அதை தடுப்பதற்கான ஒரு வேலை தான் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய பிரதானமான பணி. பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு தான் இருக்கிறது. நாங்கள் 500 பேரை பந்தோபஸ்துக்கு அமிச்சோம், அவ்வளோதான், நாங்கள் பந்தோபஸ்துக்கு அமிச்சதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. அண்ட் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இப்படி தான் இருக்குது, அன்ரூலியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியோடு வராங்க. அந்த கூட்டத்தில் மற்ற அரசியல் கட்சி கூட்டங்களை காட்டிலும் இவங்க கூட்டத்தில் வேறு விதமான ஒரு 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 மென்டாலிட்டி இருக்குது, ஒரு சைக்காலஜி இருக்குது அப்படின்னும் போது அதை புரிந்து கொண்டு அங்கே அவங்க அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அண்ட் ரெண்டாவது, விஜயுடைய கட்சிக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கோ கூட ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் தான் அவங்க பார்ப்பாங்க. போலீஸுக்கு ரியல் டைமில் இன்ஃபர்மேஷன் வரும். அங்கே ஒரு எஸ்பிசிஐடி இன்ஸ்பெக்டர் இருப்பார், எஸ்பிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே ரியல் டைமில் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரியல் டைம் அசஸ்மெண்ட் அப்படின்றது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலையில் 9 மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 9 மணிக்கு வரக்கூடிய கூட்டம் மத்தியானம் வரைக்கும் அவங்க டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா அதற்கான கண்டின்ஜென்சி பிளான் என்ன? அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆர்கனைசர்ஸ் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கணும். ஆர்கனைசர்ஸ் ஒத்துழைக்கலை அப்படின்னா அந்த கூட்டத்துக்கான பர்மிஷனை கேன்சல் பண்ணியிருக்கணும், நான் கூட்டம் நடத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, விஜய் நாமக்கல்லேருந்து கிளம்பிட்டாரு, அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 5000 பேர் வராங்க அப்படின்னா அந்த 5000 பேர் தடுக்கிறதுக்கான வழி என்ன? அதை ஏன் பண்ணலை? அதை ஏன் கரூருக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கு அலோவ் பண்ணீங்க? சரி, விஜய் வந்துட்டாரு, பக்கத்தில் வந்துட்டாரு, இங்கே நிலைமை சரியில்லை, கூட்டம் ஆல்ரெடி அலமோதுது. ஒரு கூட்டம் நிற்கிறது அப்படின்னா பரவாயில்ல, அவங்க அப்படியே அலமோதுது அந்த கூட்டம். அந்த விஷுவலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்போ அலைமோதுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னும் போது இங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட காவல்துறையினர் அங்கே ஏன் வேலை பார்க்கல?
அவங்களால ஏன் அதை பண்ண முடியல? அந்த ரியல் டைமில் அந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிவியில் உட்காந்து பார்க்கக்கூடிய நமக்கே ஐயோ கூட்டம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்களே, அந்த கூட்டத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்றத டிவி பார்க்கக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பண்ணலையே. சென்னையில் விஜய் போராட்டம் நடத்தினார். ஒரு 15,000 20,000 பேர் வந்திருப்பாங்க சென்னையில் நடந்த முதல் போராட்டத்துக்கு. அதுக்கு அவங்க போட்டிருந்த ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 500 காவல்துறையினரை இங்கே போட்டிருக்காங்க சென்னையில். ஒரு 3 டிசிஸ் 4 டிசிஸ். நானே அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தேன். கண்கூடாக பார்க்க முடிஞ்சுச்சு. அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு தனி ரூட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிரவுண்டில் இருந்த ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் உறுதி பண்ணாங்க. சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கரூரில் ஏன் அதை அவங்களால பண்ண முடியல? ஐஜி அங்கே இருந்தாருன்றாங்க, எஸ்பி ஸ்பாட்டில் இருந்தாருன்றாங்க. ஆனால் டிஎஸ்பி மட்டும்தான் விஜயோட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. ஒரு சூழல் சரியில்லை, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அங்கே சூழல் சரியில்லை அப்படின்றத உணர வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதிலிருந்து தவறி இருக்கிறது அப்படின்னும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பிச்சிட்டோம். அதிமுக கூட்டத்துக்கு நாங்கள் வந்து 137 பேரை தான் அனுப்பிச்சோம் போலீஸை. ஆனால் இங்கே பாருங்கள் டபுள் மடங்காக அனுப்பிச்சிருக்கோம், 500 பேர் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அத்தோட முடிஞ்சிருச்சா? இது இந்த அசஸ்மெண்ட்டை பண்ணது ஏன் இதுலேருந்து தவறுனீங்க அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. விஜய் வந்துட்டாரு, நின்றுட்டாரு. ஒரு இடத்துல விஜயை நிற்க வச்சு 1 மணி நேரம் நிற்க வைங்க. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றவர்கள்லாம் கூப்பிட்டு வாங்க, இந்த கூட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்து இந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது காவல்துறைக்கு தெரியாதா? அந்த கூட்டத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்றது காவல்துறை பார்க்கலையா, தெரியாதா? மீடியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் வந்து வெளியேற்றிடலாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு வந்து அவங்களெல்லாம் பேசி அவங்கள வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கலை? அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒட்டுமொத்த காவல்துறையுடைய மெஷினரியுடைய செயல்பாடு என்பது இங்கே கேள்விக்குறியாகிறது. பல எஸ்ஓபிஸ் இருக்குது, உங்களுக்கு மேனுவல் இருக்குது, க்ரௌட் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லை, போலீஸ் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்ற அடிப்படையிலேயே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்நேரம் இது வேற ஒரு மாவட்டத்தில் நடந்துருச்சுன்னா, வேற ஏதாச்சும் ஒரு நிகழ்வு, தாவேகா மாநாடு இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இல்லை இது நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சஸ்பெண்ட் ஆகிருப்பார், அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது தாவேகா மாநாடு அப்படின்னும் போது போலீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை. டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய ரியாக்ஷனே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? முதலமைச்சர் பேசினார். முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு கலெக்டர், அப்புறம் ஏடிஜிபி இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின ஏடிஜிபி பல்வேறு விஷயங்கள், இப்போ சென்னையில் என்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினாரோ கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அவர் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிஜிபி ப்ரெஸ் மீட்டை வச்சு டிஜிபி ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆராசா ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அரசாங்க செக்ரட்டரிஸ் அவங்கள வச்சு இன்னொரு ப்ரெஸ் மீட் சென்னையில் கொடுக்குறீங்க. கரூரில் என்ன ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களோ ஏடிஜிபி, அதே போல் டான்ஜெட்கோ, கலெக்டர், மற்ற அதிகாரிகள்லாம் வச்சு என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நீங்கள் சென்னையிலையும் கொடுக்குறீங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில், அதாவது கரூரில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏடிஜிபிட்ட பேசும்போது ஒரு நபர் கமிஷன் வந்து இதில் போட்டாங்க, அவங்க விசாரணை பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் எதுவும் இதுக்கு மேலே சொல்ல முடியாது, எல்லாமே விசாரணையில் தெரிய வரும் அப்படின்னு ஏஞ்சிட்டார் அவர். பல கேள்விகள் இருக்குது அங்கே நிருபர்களுக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் ரேப்பப் பண்ணுறாரு. ரேப்பப் பண்ண 1-2 நாள்லேயே சென்னையில் உட்காந்து மறுபடியும் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அப்போ ஒரு நபர் கமிஷன் அங்கே வந்து விசாரணைக்கு போட்டுட்டு இன்னொரு பக்கம் இவங்க ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு புரியலையே. நீங்கள் எந்த விஷயத்தை மறுபடியும் பேசுகிறீங்க? விஜய் மீது தான் தவறு. இன்னொன்று அந்த அவங்க பண்ண ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு பிபிடியில், பல கேள்விகள் இருக்குது அப்படின்னு அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. எல்லாமே ஏதாச்சும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கக்கூடிய வீடியோக்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சமூக வலைதளங்களில் வந்த வீடியோஸை எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனாக போட்டு ஒரு மியூசிக் போட்டு பயங்கரமான ஒரு மியூசிக் போட்டு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. என்ன சொல்ல வரீங்க? தாவேகா மீது தான் தவறு, அரசாங்கம் காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை அப்படின்றத மீண்டும் பேச வேண்டிய கட்டாயம் ஏன்? அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு செந்தில் பாலாஜியும் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அரசு அதிகாரிகள் என்ன பாணியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரோ அதே பாணியில் அவரும் வீடியோவெல்லாம் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கரூரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு
நானே அதிர்ச்சியாக இருக்கேன். இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் நான் வந்து களத்துக்கு போயிடுவேன், நான் பேசுவேன், நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போனேன், எனக்கு முன்னாடியே அதிமுகவினர் போயிட்டாங்க அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணீங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள்லாம் போனவங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் போய் அங்கே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லை, தவறு எல்லாம் வந்து தாவேகாவினர் மீது தான் இருக்கிறது, காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் 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 வந்து சொல்லுவதற்காக இவ்வளவு சந்திப்புகள். ஆனால் காவல்துறையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? போலீஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை வெளியே எடுத்துருக்கணும், பெண்களை வந்து அங்கேருந்து எவிக்ட் பண்ணியிருக்கணும், அப்புறப்படுத்தியிருக்கணும். எல்லாமே நீங்கள் அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. யாருக்காச்சும் வெளியே போகணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கலாம். நிலைமை அங்கே சரியில்லை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கேள்விகள் அப்படின்றது இருக்கிறது. சரி, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக போகிறீங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு 1 மேன் கமிஷன் போட்டிங்க, கமிஷன் விசாரணையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கமிஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன? அந்த கமிஷனுடைய ஜியோ எங்கே இருக்குது? என்ன அந்த கமிஷன் விசாரிக்க போகிறது? அந்த கமிஷன் விசாரிக்கும் போது அந்த கமிஷன் விசாரித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இனி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கமிஷன் முன்பு தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசினதுக்கு பிறகு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா பெர்செப்ஷன் அப்படி தான் இருக்குது களத்தில். யாருமே வந்து இதை ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. இங்கே கரூரில் நடந்த இந்த சம்பவம் என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. இதை தடுத்திருக்க முடியாது. அரசாங்கம் நினைத்திருந்தால், காவல்துறை நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. அவங்க ஏன் அதை பண்ணலை அப்படின்ற அந்த கேள்விகள் தான். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னும் போது மாற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து கமிஷனும் விசாரிக்கும், கமிஷனும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை கொடுக்கும். ஆனால் கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. என்ன இந்த கமிஷன் விசாரிக்குது அப்படின்ற அந்த ஜியோவை யாருமே இது வரைக்கும் கண்ணில் கூட பார்க்கல. வெறும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் இந்த கமிஷன் இது குறித்து விசாரிக்கும் அப்படின்னு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ முற்றிலுமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு, போலீஸு அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் இதில் மிகப்பெரிய பொறுப்பு என்பது இருக்கிறது. இதை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா பல்வேறு வழிகளில் இதை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம். அதற்கான அந்த டிசிஷனை எடுக்கிறது அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கலாம், உயர் அதிகாரிகள் எடுத்திருக்கலாம். இங்கே போனால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சென்ஸ் பண்ணாங்கன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு விஜயை பேசியிருக்கலாம், ஹோம் செக்ரட்டரி பேசியிருக்கலாம், சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கலாம். அங்கே நிலவரம் சரியில்லை, நீங்கள் போனீங்கன்னா சம்திங் ராங் வில் ஹேப்பன் அப்படின்னா மேபி அவங்க கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. அந்த நெகோசியேஷனே பண்ணலையே. அப்போ இவ்வளவு கேள்விகளும் வந்து காவல்துறையை நோக்கி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அங்கே நடந்தது முழுக்க ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது போலீஸ்ட்டு தான் இருக்குது. நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன், பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். க்ரௌட் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஃபோர்ஸ் லா, டு என்ஃபோர்ஸ் பப்ளிக் ஆர்டர் போலீஸ்ட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகள் அல்லது வாலண்டியர்ஸுகளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் போலீஸால் அதையும் மீறி அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் அதை ஏன் பண்ண அவர்கள் தவறினார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வருகின்ற காலங்களில் நீங்கள் வந்து ஒரு தொண்டர் படையோ அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்சிக்குள்ளேயே டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லீடர்ஸை டெவலப் பண்ணணும். நீங்கள் விஜய் போகிறாரு, ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் யாருன்னு யாரையும் அடையாளப்படுத்த மாட்டேன்றாரு. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யாருன்னே தெரியாது. மதியழகன் இன்றைக்கி தான் ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க, கைதானோடனே ஓ இவர் தான் மதியழகனா அப்படின்னு. விஜய் வாயால் மதியழகன் யார் அப்படின்னு அடையாளம் காட்டும்போது அவங்களால இருக்கும். இன்னொன்று, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரசிகர் மன்றத்துலேயும் அதே போல் மக்கள் மன்றத்துலேயும் செயல்பட்டவர்கள். அரசியல் தளத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறைவு அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. வருகின்ற இளைஞர்கள் அவங்கள நெறிப்படுத்துங்க, அவங்கள வந்து நீங்கள் அவங்கள வாலண்டியர்ஸாக நீங்கள் வந்து மாற்றுங்க. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இவர் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தாவேகாவுடைய மிகப்பெரிய பலமே என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் தான், அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான்.
ஆனால் அவர்களே ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தாவேகாவுக்கு மாறிவிடக்கூடாது. அது முழுக்க முழுக்க அந்த கட்சியுடைய தலைவருடைய கையில் தான் இருக்கிறது. அதை எப்படி அவர் நெறிப்படுத்த போகிறார், என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் வந்து பண்ணி களத்துக்கு போகிறார். மீண்டும் தேர்தல்லாம் வந்து ஹை ஸ்டேக்ஸ் பேட்டில். நீங்கள் வந்து தேர்தலில் எந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு புரிதலோடு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு டிசிப்ளினோடு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் செய்வார்களா அப்படின்றத நான் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கூடுதல் விஷயங்களோடு அவர் பேசியிருக்க வேண்டும். ஆனால் எந்த விதமான ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்காமல் அதை முழுக்க முழுக்க பொலிட்டிசைஸ் பண்ணது அப்படின்றது, பொலிட்டிசைஸ் மற்றவங்களும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கான ரியாக்ஷனாக தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இது ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அங்கே வந்து கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க இல்லையா, அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தீங்கன்னா, நான் எல்லா இடங்களுக்கும் போனேன், இதுதான் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அங்கே வந்து எங்களுக்கு இப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தீங்கன்னா, தேர் வில் பி அ கான்டெக்ஸ்ட், தேர் வில் பி அ பெர்ஸ்பெக்டிவ். பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரியாக்ஷனாக அது பேசுவது, ஒரு 4 நிமிஷத்தில் பேசிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நடவடிக்கை இது கிடையாது. ஆகவே விஜய் இது குறித்து பேசணும் அப்படின்னா இன்னும் விரிவாகவும் கூடுதல் விஷயங்களோட அவர் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தாவேகாவினர் தவறு செய்திருக்கிறார்கள், தாவேகாவினர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் அக்கௌண்டபிலிட்டி எடுத்தே ஆகணும். அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்று தான் ஆக வேண்டும். ஆனால் அரசாங்கம் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. தாவேகாவினர் மீது தான் எல்லாமே, அவங்க மீது தான் குற்றம், அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.